சார் அந்த கேமராமேன் சார் அது கரெக்டாக இருக்குமா சார் இந்த ஆங்கிள்? இல்லை நீங்கள் நல்லா ஜூம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேத்தட்டிக் சாங் இந்த லொக்கேஷனில் எடுக்கிறோம், ப்ளஸ் ஒரு சன் சீன் சார். அது வந்து அந்த நம்ம வரப்போ வழியில் கல் இருந்தது, அங்கே ட்ராக் ரோலிங் ட்ராக் போட்டு ரோலிங் கேமரா 2-3 கேமரா வச்சுருக்கோம் சார். க்ளவுடு ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. க்ளவுடு ஃபார்ம் ஆக தான் சார் பாருங்க. அது என்ன வரும் போவோம், எடுத்துக்கலாம், ஷார்ட் எடுத்துக்கலாம், என்ஹான்ஸ்மெண்ட்டில் பார்த்துக்கலாம், அதை விட்டுரு. ஆர்டர் இருக்கிறேங்க சரிங்க சார். சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம் சார், இங்கே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. வாங்க நீங்கள் என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த பேக் ட்ராப் வச்சு நான் ஒரு இது எடுக்கணும். அடிஷ்னலாக எதுவும் பண்ணாதீங்க. அந்த க்ரீன்ஸ் கரெக்டாக தெரியும் நமக்கு. அது நேச்சுரல் அப்போ தான் சார் வரும். அசிஸ்டன்ட் டைரக்டர் மேடம் ரெடியா? நீங்கள் கதை சொன்னேன், நீ சீன் என்னன்னு சொன்னேன் உங்களுக்கு. அவன் குமார் அவன் சரிலப்பா, அவன் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான், தம் அடிச்சுட்டு அவன் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன். அவன் சரில போய் கதை சொல்லும் முதல்ல. இன்னைக்கு இங்கிலீஷ் வராது, ஹீரோ எனக்கு தமிழ் தெரியாது, எப்படி தான் படம் எடுக்க போகிறோமா. மேடம் கிளிசரின் யூஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக. பிங்க் கலர் எடுத்துக்கோங்க. க்ரீன்ஸ்க்கு அப்போ தான் கரெக்டாக தெரியும், பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே தேங்க்ஸ் மேம். என்னடா நின்றுட்டு இருக்க? ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டு போய் அங்கே செட் என்ன மேட்டர் எல்லாம் பாரு. கேமராமேன் நீங்கள் கரெக்டாக இது கிளியர் பண்ணிக்கோங்க. அது இருக்கும் சார். ஹீரோயின் அழுகுறாங்க, அவ்வளோதான். அவங்க கண்ணில் தண்ணி வருது, அப்படியே ஒரு ரோல் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஷாட் இங்கே வச்சு எடுப்போம். அப்படியே ஹீரோயினை கண்டினியூட்டியாக ஆம்ஸ்டர்டாமில் ஓப்பன் பண்ணி ஹீரோவை ஃபீல் பண்ணுற மாதிரி தனியாக ஆன் ஷாட் அப்படியே முடிச்சிக்கலாம் சார். ஓகே ரெடியா? எல்லாம் ரெடி. ஓகேப்பா. பேக்கப். இல்லடா இந்த பேக்கப் வந்து ஷூட்டிங் பேக்கப். ஜாக்கி போட்டிருக்காரா?